அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பிரார்த்தனைகள், உலக முஸ்லிம்களின் பிரார்த்தனைகள் காரணமாக காசா என்ற மண்ணிலே, யுத்தம் சூழ்ந்த அந்த மண்ணிலே குழப்பங்களும் உயிரிழப்புகளும் நிறைந்த அந்த மண்ணிலே சமாதானம் மலர்ந்திருக்கிறது. குறிப்பிட்ட சில வாரங்களுக்கான சமாதானம் அந்த இடத்திலே தோன்றியிருப்பதையிட்டு முதலில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டி இருக்கின்றது. உண்மையில் காசா மக்கள் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மண்ணிலே உயிரிழந்து இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே உலகத்தின் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பலஸ்தீனம் தொடர்பாக, காசா தொடர்பாக குரல் கொடுத்த வண்ணம் இருந்தன. ஒரு சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த குரல் வலிமை பெற்று கொண்டிருந்ததனை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் உலகின் மிக பெரும் வல்லரசாக இருக்கின்ற அமெரிக்கா மாத்திரம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வண்ணம் இருந்தது. ஆனால் அல்லாஹுவின் உதவியினால் புதிய ஜனாதிபதி, அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியின் பிரசன்னம் காரணமாக இந்த சமாதானம் தோன்றியிருப்பதாக நாங்கள் கூறலாம். உண்மையில் 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் சுயாட்சி வழங்கப்பட வேண்டும், பலஸ்தீன மண்ணுக்கு, காசாவுக்கு சுயாட்சி அதிகாரம் மிக்க ஒரு ஆட்சி முறை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற குரலின் எதிரொலியாகவும், அமெரிக்காவின் ஒப்புதல் அழுத்தம் காரணமாகவும் தற்காலிகமாக வேணும் காசா மக்களுக்கு ஒரு சுயாட்சி அதிகார முறை, ஆட்சி முறை மலர்ந்திருப்பதாகவே எமக்கு தோன்றுகின்றது. இந்த சமாதானம் நிரந்தர சமாதானமாக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எமது பிரார்த்தனைகளை நாம் இடைவிடாது தொடருவோமாக என கூறி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர்களுக்கும் இனிய முகமது.